என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. மக்களே, இன்னைக்கு ஹில் ஆஃப் தாராக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, டொனேஷன் வச்சுருக்காங்க பாருங்க. இதை பார்த்துக்கிறது கூட யாருமே இல்லை. நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா அதுக்கான விலை இது 4 euros. அது அதுக்குள்ளே போட்டு போயிடணும். அந்தளவுக்கு நம்பிக்கை, திருட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ளே போகலாமா? ஹில் ஆஃப் தாரா. ட்ரோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? ட்ரோன் தான் யூஸ் பண்ணக்கூடாது, கோப்ரோ யூஸ் பண்ணலாம்ல. ஓ, இந்த ஹில் ஆஃப் தாரா வந்து ஒரு காலத்தில் மன்னர்களை முடிசூடுற இடமா இருந்திருக்கு. இங்கே தான் வந்து அவங்க பதவி ஏற்றுப்பாங்க. அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்க போகுது. உங்களை அப்படியே ஒரு டூர் கூட்டு போயிட்டு ஒரு டூர் கைட் மாதிரியாகவும் இருக்க போகிறேன். அதே டைம் இந்த இடத்த பற்றின ஃபேக்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்க போகுது இந்த விளாகு. ஸோ போகலாம். இங்கே பாருங்க, நவம் பட்டறை கூட சிலை இருக்குது. இந்த இடத்துல தான் கிங் ஆர்த்தூர் அப்படின்னு சொல்கிற படம் வந்துச்சுல 2004. அந்த படத்தில் வர ஒரு சில சீன்ஸு இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த இடத்துல மன்னர்களை முடி சூடுறதுக்காக பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னால, அட் த சேம் டைம் அந்த மன்னர் ஒழுங்கான ஆட்சி பண்ணல அப்படின்னா அவரை பலி கொடுக்கறதுக்கும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதோ இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இது வந்து செயின்ட் பேட்ரிக் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஸோ அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த கிராசிங் இருக்குது. அதை சுற்றி ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள், சின்ன வேலி மாதிரி. அது எதுக்குன்னா இதை திருடிட்டு போகிறது கூட பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றதுனால இதை சுற்றி ஒரு இரும்பு கம்பி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ யாராலையும் இதை ஆட்டை போட முடியாது. இங்கே பாருங்கள், திறந்த வெளி, புதிய வானம் புதிய பூமி. மக்களே, இந்த இடத்துடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்க தான் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ஸ்டோன் ஆஃப் டெஸ்டினி. கிட்ட போவோமா? சூப்பராக லியா ஃபெயில் ஐரிஷில் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்க கல். ஸோ மக்களே, இந்த கல்லை அயர்லாண்டுடைய ராஜா ரைட் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கரெக்டான ஒரு ராஜாவும் தொட்டால் தான் இந்த கல் சந்தோஷத்தில் கத்துமா. ஸோ நம்ம தொட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, கீழே சின்ன சின்ன காயின்ஸ்லாம் போட்டிருக்காங்க மக்களே. காயின்ஸு, சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க. சரிதா? சாக்லேட்ஸு. இது பாருங்கள், இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் சின்ன சின்ன சென்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 20 சென்ட்டு, 1 euro. ஸோ மக்களே, இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதி அயர்லாண்டு தெரியுமா? அப்படியே இது உழுந்து வர போகிறோம். இதோ கைஸ், இங்கே பாருங்களேன், இது பேர் மவுண்ட் ஆஃப் தி ஹாஸ்டேஜஸ் பேசேஜ். உள்ளே என்ன இருக்குது? உள்ளே போகுமா? மோஸ்ட்லி பீப்புளெல்லாம் இங்கே வந்துட்டு அந்த ஸ்டோன் ஆஃப் டெஸ்டினி விட பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. பட் இந்த ஸ்பாட்டை யாருமே பார்க்க மாட்டாங்க. இதை பார்க்குறதுக்கு டெலிடபிஸ் வீடு மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஹிஸ்ட்ரி கிளாஸ் முடிவடைகிறது. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் டைம் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை வந்து பார்க்குறேன்.